சுவாமி சிவானந்தபுரம் சார் அருளால் ஸ்ரீ சுவாமி ராமதீர்த்த பரமஹம்ச விஜயம் நூலில் பெரிய நூலிலிருந்து பிரம்மமும் சிருஷ்டியும் என்று நேற்று பேசிக் கொண்டிருந்தோம். நேற்று 165வது பக்கத்தில் நிறைவு செய்தேன் என்று நினைக்கிறேன். அந்த பக்கத்திலிருந்து தொடர்கிறேன். உண்மையிலும் உண்மை இது. இந்த சத்வஸ்துவை மிக மிக மேலான சத்வஸ்துவை அனுபவியுங்கள். உண்மையில் உங்கள் சொரூபமாய் இருக்கப்பட்ட அந்த சக்தியை அனுபவியுங்கள். நீங்கள் அகண்ட வஸ்து, பயம், கஷ்டம் என்ற எல்லாவற்றிற்கும் மேலாக நீங்கள் உடனே கிளம்பி விடுகிறீர்கள். இவ்வுலகில் ஆயிரக்கணக்கான கண்ணாடிகள் இருக்கின்றன என்று வைத்துக் கொள்வோம். ஒரு கண்ணாடி கருப்பு, ஒன்று வெளுப்பு, மற்றொன்று சிவப்பு, மற்றொன்று மஞ்சள், பச்சை நிறம் ஒன்று. ஒரு கண்ணாடி நடு உடல் தடிப்பு, மற்றொன்று நடுவே குழிவு, ஒன்று முப்பட்டை வடிவமானது, மற்றொன்று பூத கண்ணாடி போன்ற தடிப்புள்ளது. இவ்வாறு பலவித கண்ணாடிகள் இருக்கின்றன என்று வைத்துக் கொள்வோம். இவற்றிற்கு மத்தியில் ஒரு மனிதன் நின்று கொண்டு சுற்றிலும் கொள்கிறான். நேற்று வாசித்தது ஞாபகம் இருக்கிறது, இருந்தாலும் தொடர்கிறேன். மற்றொரு இடத்தில் தன்னை மஞ்சளாகவும் மற்றொரு இடத்தில் கருப்பாகவும் பார்த்துக் கொள்கிறான். உள்குளிந்த கண்ணாடியில் இவன் உருவம் தாறுமாறாக இருக்கிறதை காண்கிறான். மிகவும் வேடிக்கையாகவே மாறுபாடு அடைந்திருக்கிறது. நடு உடல் தடிப்பாக இருக்கும் கண்ணாடியிலும் இதே மாதிரியாக உருவம் சிதைந்து விசித்திரமாக தோன்றுகிறது. எவ்வளவு அதிகமான ரூபங்களை அடைந்து இவன் தோன்றிய போதிலும் வெளித்தோற்ற மாத்திரமாயிருக்கப்பட்ட இந்த பல ஆவிர்பவங்களிலும் பிரிவுபடாமல் மாறா தன்மையுடன் கூடியதாய் நித்தியமாக இடைவிடாமல் ஒரே சத்வஸ்து விளங்குகின்றது. அதை அறிந்து சுதந்திரனாகிவிடு. அதை அறிந்து துக்கத்தை எல்லாம் உதறி எறி. இந்த சிதைவுகளும் அரூபமும் உண்மையான அகண்ட வஸ்துவிற்கு, தெய்வத்தன்மைக்கு யாதொரு மாறுதலையும் கொடுப்பதில்லை. அந்த வஸ்துவே இந்த பல கண்ணாடிகளுக்குள்ளும் தோன்றுகிறது. வேற்றுமைகள் எல்லாம் உங்கள் சரீரங்களிலேயே. சரீரங்களும் மனங்களும் பல கண்ணாடிகள் போல் விளங்குகின்றன. ஒரு சரீரம் பூத கண்ணாடி போலவும், ஒன்று முப்பட்டை கண்ணாடி போலவும், மற்றொன்று வெள்ளை கண்ணாடி போலவும், வேறொன்று சிவப்பை போலவும், உடல் குளிர்ந்தது போலவும், தடிப்பானது போலவும் பல விதங்களாக இருக்கலாம். சரீரங்கள் வெவ்வேறானவைகளே. நீங்களோ தோன்றுகிற அசத் வஸ்துவாகிய சரீரங்கள் மாத்திரமல்ல. அஞ்ஞானத்தால் நீங்கள் சரீரங்கள் என்று சொல்லிக் கொள்கிறீர்கள். நீங்கள் சரீரம் அல்ல, அகண்டமான சக்தியை நீங்கள். தெய்வத்தன்மையுடன் கூடியவர்கள், இடைவிடாமல் அசையா தன்மையுடன் மாறாத பொருளாக இருக்கப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட வஸ்துவே நீங்கள். அதை நீங்கள் அறிந்து விட்டீர்களானால் இவ்வுலகம் முழுவதிலும், சிருஷ்டி முழுவதிலுமே நீங்கள் நிறைந்திருக்கிறீர்கள் என்பதை காண்பீர்கள். முகத்தை காட்டும் கண்ணாடிகளே நிறைந்த வீடுகள் இந்தியாவில் உண்டு. சுவர்கள் முழுமையும் மேற்கூரை முழுமையும் கண்ணாடிகளால், பலவித முக கண்ணாடிகளால் நிறைந்து விடுவது வழக்கம். வீட்டிற்குள் சொந்தக்காரன் அவ்வறைக்குள் வந்து தன்னை எல்லா பக்கத்திலும் பார்த்து கொள்கிறான். ஒரு தடவை இப்படிப்பட்ட கண்ணாடி அறைக்குள் ஒரு நாய் நுழைந்து விட்டது. உடனே ஒரு பட்டாளம் நாய்கள் வலது பக்கத்தில் தன்னை நோக்கி ஓடி வருவதை கண்டது. நாய்கள் மிக பொறாமையுள்ள பிராணிகள் என்று உங்களுக்கு தெரியும் அல்லவா? தம்மை தவிர போட்டிக்கு வேறு நாய்கள் இருக்க விரும்ப மாட்டா. மிகவும் பொறாமை என்பது அவற்றிற்கு உண்டாகிவிடும். வலது பக்கத்திலிருந்து ஆயிரக்கணக்கான நாய்கள் தன்னை நோக்கி வருவதை கண்டபோது அது தன் இடது பக்கம் திரும்பியது. அங்கே அந்த சுவற்றிலும் ஆயிரக்கணக்கான கண்ணாடிகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. அங்கேயும் ஒரு கூட்டம் நாய்கள் இதை விழுங்க வருவது போல தோன்றின. இதை கிழித்து போட வருவது போல் இருந்தன. மூன்றாம் சுவரண்டை திரும்பிய போதும் அதே மாதிரி நாய்கள் ஓடி வந்தன. நான்காம் சுவர் அங்கும் இப்படியே ஆகாயம் நோக்கி தலையை தூக்கியது. ஆகாயத்தின்றும் ஆயிரக்கணக்கான நாய்கள் இதை விழுங்க வருவது போலும் கிழித்து போட்டுவிட வருவது போலவும் வந்தன. அது பயந்து விட்டது. மேலே எழும்பி குதித்தது. எல்லா நாய்களும் அப்படியே எல்லா பக்கங்களிலும் குதித்தன. அது குலைத்து கொண்டிருந்தது.
அப்போது எல்லா நாய்களும் குலைத்துக் கொண்டு தன்னை நோக்கி வாய் திறந்த வண்ணம் இருக்க கண்டது. குலைக்கும் சப்தம் நாலா பக்கத்து சுவர்களிலிருந்தும் எதிரொலிக்க கேட்டது. அதற்கு பயம் உண்டாயிற்று. குதித்து குதித்து இப்படியும் அப்படியும் ஓடிற்று. இவ்வாறு செய்து களைத்து போய் அந்த இடத்திலேயே அந்த எளிய பிராணி செத்துவிட்டது. யாதொரு ஏற்றத்தாழ்வுமின்றி அதே மாதிரியாக இவ்வுலகம் கண்ணாடி வீட்டிற்கு சமம் என்று வேதாந்தம் சொல்லுகிறது. இந்த சரீரங்களெல்லாம் பலவித கண்ணாடிகளுக்கு சமம். உங்களது உண்மையான ஆத்மஸ்வரூபம் நாலா பக்கங்களிலும் பிரதிபலிக்கின்றது. நாயானது தன் உருவத்தை நாலா பக்கத்து சுவற்றிலும் பிரதிபலிக்க பார்த்தது போல் அதே மாதிரி ஒரே அகண்ட ஆத்மஸ்வரூபம், ஒரே அகண்டமான தெய்வத்தன்மை, அகண்டமான சக்தியானது பலவித கண்ணாடிகளுக்குள்ளும் பிரதிபலிக்கின்றது. இந்த சரீரங்களிலெல்லாம் தோன்றுகிறவன் அகண்ட சொரூபியாகிய ஒரே ராமன்தான். இவ்வுலகில் நாய்களைப் போல அஞ்ஞானிகள் வந்து அந்த மனிதன் என்னை தின்பான், அவன் என்னை கிழித்து போடுவான், அழித்து விடுவான் என்று சொல்லுகிறார்கள். ஓ, இவ்வுலகில் எவ்வளவு பொறாமையும் பயமும் குடிகொள்கின்றன! இந்த பொறாமைக்கும் பயத்திற்கும் காரணம் எது தெரியுமா? நாயின் அறிவீனமே. நாயைப் போல் அஞ்ஞானத்துடன் கூடியிருப்பதுதான். அதனாலேயே இவ்வளவு பொறாமையும் பயமும் உண்டாகின்றன. தயவு செய்யுங்கள், திருஷ்டியை திரும்பிப் பாருங்கள். வீட்டின் மேலே சொல்லப்பட்ட கூரையின் வீடு எஜமானனைப் போல இவ்வுலகில் வாருங்கள். இவ்வுலகில் டாக் என்ற நாய் போல் நுழையாமல் அதே பதத்தை திருப்பி வாசியுங்கள். GOD, காட் என்ற கடவுளாக வாருங்கள். கண்ணாடி வீட்டின் எஜமானராக ஆவீர்கள். ஜகத்து முழுமைக்கும் நீங்களே எஜமானர்கள் ஆவீர்கள். அப்போது உங்களுடன் போட்டி போடுகிறவர்கள், சகோதரர்கள், விரோதிகள் என்னும் பேதமின்றி எல்லோரும் முன்னேற்றம் அடைவதைக் கண்டு உனக்கு சந்தோஷமே உண்டாகும். உலகில் எங்கேயாவது பெருமை உண்டானால் போதும், அதை காண்பதில் நீங்கள் ஆனந்தம் அடைவீர்கள். இவ்வுலகமே உங்களுக்கு சொர்க்கம் ஆகும். இப்போது மனிதனை பற்றி எடுத்துக்கொள்வோம். விதையை பற்றிய உபமானத்தால் அணுவில் அண்டம் இருப்பதை கண்டீர்கள். அது தாவர ஜீவனிடமிருந்து எடுத்துக்கொண்ட உபமானம். புழுவிலும் அதே மாதிரி நாம ரூபங்களில் அகண்ட சக்தி காண்பிக்கப்பட்டது. இது ஜங்கம ஜீவ பிராணிகளிடமிருந்து கொண்டுள்ள உபமானம். கண்ணாடியை பற்றி பேசும்போதும் அப்படியே அறிந்து கொண்டீர்கள். அது சுரங்க பொருள்களிடமிருந்து ஏற்றுக்கொண்ட உபமானம். இனி மனிதனை பார்ப்போம். ஆதியில் இருந்த விதை அழிந்து ஆயிரக்கணக்கான விதைகளுக்கு காரணமாயிற்று. உண்மையான விதை உள்ளே அடங்கிய சக்தி அதிகரிக்கவும் இல்லை, குறைபடவும் இல்லை. ஒரே மாதிரிதான் இருந்தது. ஆதியில் இருந்த ஒரு புழு வெட்டப்பட்டு ஆயிரக்கணக்கான புழுக்கள் உண்டான போதிலும் உண்மையான புழு அப்படியே இருந்தது. கண்ணாடிகள் உடைந்தன. முகம் பார்க்கும் கண்ணாடி உடைந்து போன போதிலும் உண்மையான குழந்தை உடையவில்லை. அதே மாதிரி ஒரு மனிதன் இறக்கும் போது புத்திரர்கள் இருவர் அல்லது பலர், சில சமயங்களில் டஜன் கணக்காகவும் வெளிவருகிறார்கள். இந்தியாவில் சில ஆங்கிலோ இந்தியர்கள் ஸ்கோர்களாக புத்திரர்களை பெறுகின்றனர். ஸ்கோர் 20. பெற்றோர்கள் இறக்கவும் அவர்கள் ஸ்தானத்தின் பல பல புத்திரர் தோன்றிவிடுகின்றனர். இவர்களுக்கு பிறகு 4 மடங்கு பிரஜைகள் நிரம்பி விடுகிறார்கள். இவர்களும் இறந்து மற்றும் பலரை உற்பத்தி செய்து விடுகின்றார்கள். இங்கேயும் பழங்கதையே திரும்ப. ஆதி புழுவிலிருந்து 2 புழு, 2 புழுவிலிருந்து 4 புழு, 4 புழுவிலிருந்து 8 புழு என்று இவ்வாறு கிளம்பியது போல ஆதி விதை அழிந்து காலக்கிரமத்தில் ஆயிரக்கணக்கான விதைகளாயின. அதே மாதிரி ஒரு மனிதனும் ஸ்திரீயும் ஏற்பட்ட பின் அவர்களிடமிருந்து பலர் அவர்களைப் போல் ஆயிரக்கணக்காகவும் லட்சக்கணக்காகவும் ஒரே மாதிரி ஜோடிகளாக வெளிக்கிளம்பி விடுகின்றனர். விபரமாக பேச சாவகாசம் கிடையாது. மேனோக்காகத்தான் ஒரு உபன்யாசத்தில் சொல்லலாம்.
விதை புழு கண்ணாடியில் தோன்றியது போல தான் உன்னையும் பற்றியும் வேதாந்தம் சொல்கிறது. விதை புழு கண்ணாடியில் தோன்றியது போலத்தான் உன்னை பற்றியும் என்று வேதாந்தம் சொல்கிறது. முதலில் ஜோடி சேர்க்க ஸ்திரீ புருஷர்கள் இறந்தனர். அவர்களிடமிருந்து கிறிஸ்தவ வேதமாகிய பைபிளில் கூறுகிறபடி ஆதாம் ஏவாளிடமிருந்து இவ்வுலகில் உள்ள லட்சக்கணக்கான ஜனங்கள் உற்பத்தியாகி இருக்கின்றனர். இங்கே வேதாந்தம் சொல்வதென்ன? இவ்விடத்திலும் முன்கதையே பலவாகியது போல் விளங்கிய இது அதிகமானது போல் தோன்றிய இந்த தன்மையினால் உங்கள் உண்மை சொரூபமாகிய சத்பொருளாகிய மனிதன் அதிகரித்திருக்கிறான் என்று சொல்ல முடியாது. உண்மையான மனிதன் அதிகமாவது இல்லை. உன்னிடமுள்ள உண்மையான மனிதனே எல்லா ரூபமாக உள்ளவன். அவனே அகண்ட சமஸ்தி. அல்லது வேறு விதமாகவும் சொல்லலாம், அகண்ட அலை ரூபியாகிய வியஸ்டியே மனிதன். ஜனங்கள் எல்லோரும் இறந்து போய் எவராவது ஒரு ஜோடி ஸ்திரீ புருஷர் இருக்கட்டும், அது போதும். கால கிரமத்தில் இவர்களிடமிருந்து லட்சக்கணக்கான ஜனங்கள் உற்பத்தியாவார்கள். ஆதியில் இருந்த ஸ்திரீ புருஷரிடம் மறைந்து அடங்கி அந்தர்கதமாக இருந்த அகண்ட சக்தி, உள்ளே அடங்கியிருக்கும் பான்மை, ஆவிர்பவிக்க சாதனமாயிருக்கும் தன்மை ஆகிய இவை இப்போதும் ஒவ்வொரு ஸ்திரீ புருஷரிடமும் குறைவற்றதாயும் சேதப்படாததாயும் காணப்படுகின்றது. இந்த அகண்ட சக்தி சொரூபமே நீ ஆவாய். இந்த அகண்ட சுவாபம் சக்தியே நீ. எல்லா சரீரங்களிலும் இது ஒரே மாதிரியாகத்தான் இருக்கிறது. கண்ணாடி துண்டுகளைப் போல இந்த சரீரங்களும் எண்ணிக்கையில் அதிகரிக்கலாம். உண்மையான அகண்ட சக்தியாகிய மனிதனோ ஒருவனே. இந்த சரீரங்களை வைத்துக்கொண்டு எவ்வளவு வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள். அவற்றை பற்றி என்ன எண்ணமானாலும் பாவனை செய்து கொள்ளுங்கள். உண்மையை பார்த்தால் இவைகள் நீங்கள் அல்ல. ஏகமாக இருக்கப்பட்ட அகண்ட சக்தியே நீங்கள். பிளவுபட முடியாத ஒரு வஸ்து. நேற்று இன்று நாளை என்ற முக்காலத்தும் ஒரே மாதிரியாக இருக்கப்பட்ட ஏக வஸ்து. சாதாரண ஜனங்களுக்கு விளக்கக்கூடிய ஒரு உதாரணத்தால் இதை விளக்குவோம். நீங்கள் யார் ஐயா? நான் இன்ன பேருள்ளவன். சரிதான். தாங்கள் மனிதர் அல்லவா? ஓ ஆம், நான் மனிதனே. தாங்கள் யாரம்மா? நான் இன்ன பெயருடையவள். தாங்கள் ஸ்திரீ அல்லவா? நிஜமே, நான் ஸ்திரீயும் ஆவேன். யாரிடம் சென்றாலும் சரிதான். தான் ஒரு மனிதன் என்கிறான். தத்துவம் அறியாத பாமர மனிதனை கேட்டால் அவன் தன்னை ஒரு மனிதன் என்று சொல்லிக் கொள்வதில்லை. நான் இன்ன பேருள்ளவன் என்று மாத்திரமே சொல்வான். ஓ, நீங்கள் மனிதராகவும் இருக்கின்றீர் என்று சுட்டிக்காட்டினால் பிறகு ஒருவாறு தான் மனிதன் என்று ஒப்புக்கொள்வான். இப்போது நாம் கேட்பது ஒன்று உண்டு. இவ்வாறு கலந்து கொள்ளாமல், குறிக்கப்படாமல், குறிப்பிட முடியாத நிலையில் இருக்கப்பட்ட மனிதனை எப்போதாவது கண்டிருக்கிறீரா? அவ்விதம் எப்போதாவது கண்டதுண்டோ? நாம் சந்திக்கும் போதெல்லாம் நமக்கு எதிர்ப்படுகிறவர் இன்ன பெயருள்ளவர் என்ற தன்மையே தான் வெளிப்படுகிறது. ஒரு பெருமான் அல்லது பெருமாட்டி என்ற சொரூபமும் கூடவே வந்து விடுகிறது. உண்மையான சத்தாக உள்ள மனிதன் எங்கும் காணப்படுகிறதில்லை. ஆனால் இந்த சத் சொரூபமாக உள்ளவனே எல்லாவற்றிற்கும் மேலானவன் என்று நாம் அறிகிறோம். மனிதன் என்ற சுயம் வர்க்கத்தை நீங்கள் கண்டுபிடிக்க முடிவதில்லை. பெயரை நீக்கி பட்டங்களை நீக்கி சுயமான மனிதனை கிரகிக்க முடிவதில்லை. இவ்வித மனிதனை நாம் எங்கும் காண முடியாது. ஆன போதிலும் இப்படிப்பட்ட மனிதனே இந்த சரீரங்களில் எல்லாம் இருக்கப்பட்டவன். இன்ன பெயருள்ளவன் என்கிறீர்களே, அவனை அழையுங்கள். அவனிடமிருந்து மனிதன் என்னும் சுபாவத்தை நீக்கிவிடுங்கள். அதை குறைத்து விடுங்கள். உண்மையான மனித வஸ்துவை நீக்கி பாருங்கள். பாக்கியாக இருப்பது என்ன? எதுவும் மீதி இல்லை. எல்லாம் போய்விட்டன. சர்வமும் நீங்கிவிட்டன. பெயரையும் பட்டத்தையும் நீக்கிவிடுங்கள். மற்றும் உள்ளவற்றையெல்லாம் ஒழித்து விடுங்கள். அப்போதும் உண்மையான மனிதன் இருக்கின்றான். உண்மையான ராமபுருஷன் உள்ளே இருக்கும்
அடங்கி கிடக்கும் சக்தியாக இருக்கின்றான். பர்க்லி சொல்வதை கண்டு தவறி போக வேண்டாம். அதை நிதானித்து ஆராய்ச்சி செய்து பூர்ணமாக விசாரியுங்கள். அப்போது குறை இன்னதென்று விளங்கிவிடும். கண்ணால் பார்க்க முடியாமலும், காதால் கேட்க முடியாமலும், நாவினால் சுவையறிய முடியாமலும் இருக்கப்பட்ட ஏதோ ஒன்று தேவையாய் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்திரியங்களினால் அறிய முடியாது இருந்தாலும் அதுவே சகல பார்வைக்கும் தொனி முதலியவற்றிற்கும் காரணமாயிருப்பது என்பது விளங்கிவிடும். நீங்கள் உணர்வது, பார்ப்பது, தொடுவது, கேட்பது முதலிய சகலத்திற்கும் காரணமாக இருக்கப்பட்ட ஒரே சக்தி அது. அதுவே உண்மை பொருள். தெய்வத்தன்மையும் அதுவே. அது கூடவே இருக்கின்றது. ஆனால் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாதது. ஆகவே பிண்டத்தில் அடங்கி கிடக்கும் அண்டம் அகண்ட சக்தி கண்ணுக்கு விளங்காதது. அதை பார்க்க முடியாது, கேட்க முடியாது, மனதாலும் நினைக்க முடியாது. மனோபாவனைக்குள் அது வர முடியாது. ஆனால் ஒன்று மாத்திரம் நிச்சயம், நீங்கள் பார்ப்பதெல்லாம், கேட்பதெல்லாம், முகர்வதெல்லாம் அது இருப்பதினாலேயே. வாக்குக்கு அகப்படாமற் போனாலும் சகலத்திற்கும் சக்தியை தருவது, வர்ணிக்கப்படுவதற்கெல்லாம் சாரமான சத்பொருளாக உள்ளது அதுவே. முடிவில் ராமன் உங்களை கேட்டுக்கொள்வது இதுதான். நீங்கள் உங்களுக்கு ஒரு சகாயம் செய்து கொள்ளுங்கள். மற்றது வந்தாலும் வராவிட்டாலும் மனுஷத்தன்மையை அடையுங்கள். இந்த சரீரங்களெல்லாம் பனித்துளிகளுக்கு சமம். உண்மையான மனிதன் அந்த பனித்துளிகளின் ஊடே பாய்ந்து செல்லத்தக்க சூரிய கிரணம் போன்றவன். இந்த சரீரங்களெல்லாம் ஜெப மாலைகளின் மணிகளுக்கு சமம். உண்மை மனிதன் மணிகளின் ஊடே செல்லுகிற கயிற்றுக்கு சமம். ஒரு செகண்டு நீ அமைதியுடன் உட்கார்ந்து உணர்வாயானால் சர்வ ஜகத்துக்கும் பொதுவாக இருக்கப்பட்ட ஒரே மனிதன் தான் என்று உணர்வாயானால், அகண்டமாய் எங்கும் பூர்ணமாய் உள்ள சக்தி நீ என்று அனுபவித்தாயானால், இதெல்லாம் நீயாக இருப்பதை அறிவாய். நான் மனிதன், ஆதலால் சர்வமும் நானே. மனித வர்க்கத்தில் சேர்ந்துள்ள நான் சர்வமும் ஆகிறேன். நீங்கள் ஒரே சமயத்தில் சர்வமும் ஆகிறீர்கள். இன்ன பெயருள்ளவன் என்ற பாவனைகளுக்கு மேலாக கிளம்புங்கள். உடனே சர்வஸ்வரூபியாக ஆகின்றீர்கள். ஆகா, எவ்வளவு பெருமையான பாவனை! சர்வ ஜகத்துக்குள்ளும் இருக்கும் ஒரே வஸ்துவாக ஆகின்றீர்கள். நானே சர்வமும் என்ற உபனிஷத்து வாக்கியத்தை கவனிக்க, அகண்ட சுரூபமாக இருக்கப்பட்ட நீங்களே பொய்யான பாவனா ரூபமான சாயா சரீரங்களை சிருஷ்டித்து விட்டீர்கள். கண்ணாடி வீடு கட்டி அனுபவிக்க விரும்புவது போல் இவ்வுலகத்தை உங்கள் அனுபவத்திற்காக சிருஷ்டித்து கொண்டீர்கள். ஒரு அகண்ட சமஷ்டி கடவுளை ஜாக்கிரதைப்படுத்துங்கள். அதுவே இவ்வுலகமெங்கும் ஊடுருவி வசிக்கின்றது. ஓம் ஓம் ஓம். 10வது அதிகாரம் முற்று பெற்றது. 176ஆம் பக்கத்தில் இது நிறைவடைகிறது. அடுத்தது 11வது அதிகாரம் ஆத்ம விரிவு என்ற தலைப்பில் இருக்கிறது. இதை நாளை தொடங்கலாம் என்று கருதுகிறேன். 11வது அதிகாரம் 8:40 ஆகிறது. ஒரு சிறு விளக்கம் போல் பேசலாம் என்று இருக்கிறேன். ரமேஷ் ஐயா, அப்படி செய்யலாமா? ஐயா செய்யலாங்க. சரி, நல்லது. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். இப்போ நம்ம எவ்வளவோ நம்ம மூளைக்கு எட்டின வகையில, நம்ம சிற்றறிவுக்கு எட்டின வகையில எத்தனையோ ஆராய்ச்சிகள் செய்கிறோம். ஆனா மகான்களுடைய பார்வை எல்லாவற்றையும் கடந்து ஊடுருவி நிற்கக்கூடிய பார்வையாக இருக்கிறது. ராமதீர்த்த பரமஹம்சர் ஒரு ஆழ்ந்த நோக்கிலே சொல்லுகிறார். சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அதை வழிமொழிகிறார். இப்படி வள்ளலார் சொல்லும்போது இன்னும் ஆழமாக நமக்கு உணர முடிகிறது. இப்படி பல கோணங்களில் பார்க்கும்போது ஏதோ சிறிது நம்மால் உணர முடிகிறது என்பது உண்மையாக இருக்கிறது. எத்தனையோ மனிதர்களும்
அவர்களுடைய சிந்தனை அறிவை சொல்லுகிறார்கள். ஆனாலும் எவ்வளவு சொன்னாலும் அது சிற்றறிவே ஆகின்றது. ஏனென்றால் பேரறிவு என்பது சத்தியத்தின் பார்ப்பட்டது. சத்தியத்தை அனுபவபூர்வமாக அனுபவித்து அறிவதல்லாமல் வார்த்தைகளில் கொடுக்க முடியாது என்பதுதான் அது. அதனுடைய ஏகதேசம் ஓரளவு வார்த்தை சில உணர்வுகளை நம்மிலே கிளர்ந்தெழச் செய்ய முடியுமே தவிர நேரடி அனுபவமாக்கி நமக்கு தர முடியாது. அப்படி நேரடி அனுபவமாக வேண்டுமானால், அதை நாமே அனுபவிக்க வேண்டுமானால் யோக ஞானங்கள் நம்மில் அனுபவிக்கப்பட வேண்டும். அதாவது நாம் தன்னுணர்வு பெற வேண்டும். அந்த தன்னுணர்வு பெறுவதற்காகத்தான் பகவத்கீதையிலே அர்ஜுனனை பார்த்து சொல்லும்போது, ஆகவே அர்ஜுனா, என் ஒருவனையே நீ சரணாக பற்றுவாயாக, ஆனால் நீ யோகியாவாயாக என்று சொல்லுகிறார். சரி, யோகியானால் ஒருவேளை என்னுடைய முயற்சியில் நான் தவறி விழுந்தால் என்ன ஆவேனோ என்கிற அச்சத்தை அர்ஜுனன் வெளிப்படுத்தும் போது, யோகத்திலிருந்து தடுமாற்றி விழுந்து விட்டாலும் மறுபடியும் நற்குடியில் பிறந்து மீண்டும் இதற்காக நீ முயற்சி செய்ய முடியும். அதனால் அதை குறித்து கவலைப்படாதே. அப்பொழுது உன்னுடைய சேம லாபங்களை நான், உன்னுடைய யோக சேமங்களை நானே உன்னுடன் இருந்து கவனித்துக் கொள்வேன். அப்பொழுது நீ யோகத்திலும் ஞானத்திலும் முன்னேறி மீண்டும் வெற்றியடைவாய். கவலைப்பட வேண்டியதில்லை. நற்கதி, நல்ல கதியை அடைவதற்கு நீ நல்லதை செய்த எவனும் துர்க்கதி அடையமாட்டான் என்கிற உத்தரவாதத்தை தருகின்றார். அந்த வகையிலே நாம் அதை உணர வேண்டியிருக்கிறது. இருந்தாலும் பன்முக சிந்தனை என்பது மனிதர்களுடைய இயல்பாக இருக்கிறது. ஒரு கோணத்திலே ஒரு விஷயத்தை சொல்லும் போது அதை எண்களில் சொன்னால் நன்றாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். மறுபடியும் ஏதேனும் சில உபமானங்கள் மூலம், ஓமேயங்கள் மூலம் விளக்க முடியுமா என்று கேட்கிறார்கள். இப்படி பல வகையான எடுத்துக்காட்டுகளை கூறி புரிய வைக்கும் போது அவருடைய உணர்வில் ஏதோ ஒரு தெய்வீக தன்மை மீது உறுதியான, அசைக்க முடியாத நம்பிக்கை உருவாவதற்கு அது வழிவகுக்கிறது. அந்த வகையிலே நாம் பேசிக்கொண்டிருப்பதும், பார்த்து கொண்டிருப்பதும், கேட்டுக்கொண்டிருப்பதும், படித்து கொண்டிருப்பதும் நமக்கு ஓரளவுக்கு அந்த உணர்வை வருவிக்க துணை செய்கின்றது என்பதையே நம்புகிறேன். சுவாமி சிவானந்த பரமஹம்சரும் சொற்பொழிவாற்றுவதால் எந்த பயனும் இல்லை, உலகோரை புரிய வைக்க முடியாது என்கிற நிலையிலும் தானே பல இடங்களுக்கும் வந்து சில காரண காரியங்களை முன்னிட்டு குறிப்பிட்ட இடங்களில் ஜனங்களை கூட்டி சில விஷயங்களை நமக்கு தெரியப்படுத்தி உள்ளார். அதில் உலக சேம பிரகாசிகை என்ற நூலில் அது தொகுத்து ஓரளவுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இன்னும் நிறைய இடங்களில் விடுபட்டதும் இருக்கலாம். அதையெல்லாம் யாராவது தொகுத்தால் நன்றாக இருக்கும். நமக்கு இப்பொழுது இந்த ராமதீர்த்த பரமஹம்ச விஜயமே ஒரு குறிப்பான நூலாக பிரம்மஸ்ரீ ராஜேந்திரன் பொள்ளாச்சி அவர்கள் தொகுத்து தந்துள்ளார்கள். அந்த நூலில் பக்கங்கள் விடுபட்டு இருக்குமே என்று அவரிடம் இன்று கேட்டேன். ஆம், உண்மைதான். அதற்காக நாங்கள் சிறிது சிரமம் ஏற்பட்டு வெகு தூரம் பயணம் செய்து அந்த பக்கங்களையும் சரியாக அடையாளம் கண்டு அந்த பக்கங்கள் கிடைக்க பெற்று முழுமையாக இந்த பதிப்பிலே செய்திருக்கிறோம் என்று சொன்னார். அதுவும் மன நிறைவாக இருந்தது. அப்படியானால் இறையாற்றலால் எப்பொழுது விடுபட்டிருந்தாலும் யாருக்கு எது எப்போது கிடைக்க வேண்டுமோ அதை இறையாற்றல் கிடைக்க செய்யும். நம்முடைய சிரத்தை அல்லது நம்பிக்கை நமக்கு எல்லாவற்றையும் பெற்றுத்தரும் என்பதுதான் நம்முடைய ஞான முயற்சியில் நம் ஒவ்வொருடைய அனுபவமாக இருக்கிறது என்பதையும் இங்கே தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட ஒரு கன்க்ளூஷன், முடிவுக்கு வருவது போல் இருக்க வேண்டிய விஷயங்களையும் நாம் அவ்வப்போது உறுதி செய்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் சாமி ஒவ்வொரு விஷயத்தை குறித்தும் ஆலோசனை செய்ய சொல்கிறார். அந்த வகையிலே நாம் முக்தி மோட்சம் அடைந்திருக்கிறோமா, அடைந்து கொண்டிருக்கிறோமா, விசேஷ ஞானியாக இருக்கிறோமா, நம்முடைய சுவாசம் தெளிவாக ஓடிக்கொண்டிருக்கிறதா, சுருதி யுக்தி அனுபவத்திற்கு நாம் செய்து வருகின்ற பயிற்சிகளும்
நாம் செய்து வருகிற காரியங்களும் ஒத்து வருகின்றதா என்பதையெல்லாம் சிந்தனை செய்து நம்மிடத்திலே இந்த ஞான விஷயமாகவும் சித்த வித்தை குறித்தும் பேசுகிறவர்கள், அது சம்பந்தமான கருத்துக்களை வெளியிடுவர்கள் இந்த சுருதி யுக்தி அனுபவத்திற்கு ஒத்து வருகிறார் போல் செய்கிறார்களா, அப்படி ஒத்து வந்து நாம் அதை பயன்படுத்துகிறோமா, எந்த அளவிலே பயன்படுத்துகிறோம், அந்த அளவிலே பயன்படுத்தும் போது அதனுடைய பலன் நமக்கு எவ்வாறு இருக்கிறது என்பதை மீதிலெல்லாம் நாம் கவனம் வைக்க வேண்டியதாக இருக்கிறது. உதாரணத்திற்கு சிதாகாச கீதையில் மூச்சின் மீது தன்னுடைய நினைவை வைத்து வழக்கப்படுத்தாதவன் ஞானம் அடைவதில்லை என்கிறார். அப்படியானால் நம்முடைய சுவாசம் சிறுநீரக உற்பத்தி ஸ்தானம் தொட்டு புருவமத்தி சிரசுக்குள் ஆகாயம் வரைக்கும் இருக்கக்கூடிய இடம் என்று, அந்த ஜீவனுடைய உள்மார்க்கம் என்று சொல்லப்பட்டதில் கீழே இருந்து நமக்கு சுவாசம் மேலே ஏறி வருகிறது. அந்த சுவாசம் ஒரு சிறு குழாயில் வருகிற அளவு, அதாவது மூக்கின் ஓட்டை துவாரம் அளவு வருவது போல நாம் உணர்கிறோம். அந்த உணர்வு மேல் தொண்டை வழியாக மேலே குதத்துவாரத்தின் வழியாக செலுத்தப்பட்டு புருவ மத்திக்கு செல்கிறது. அப்படி செல்வதை நாம் கவனித்தோமானால், நாம் கீழே இருந்து மேலே வருவது சரியாக உணரவில்லை என்றாலும், லேசாக உணர்ந்தாலும், இந்த மேல் தொண்டை வழியாக மேலே அதை அழுத்தி கொடுத்து குதத்துவாரத்தின் வழியாக புருவ மத்திக்கு செல்வது தாராளமாக எப்பொழுதும் நம்முடைய நினைவோடு சேர்ந்து செய்வதாகவே அமைகின்றது. அப்படி உங்களுக்கு ஒரு அனுபவம் வந்திருக்குமானால், அப்படி நீங்கள் செய்து கொண்டு இருப்பீர்களானால், நீங்கள் விரைந்து முன்னேறுகிறீர்கள் என்று உங்களுக்கு நீங்களே உறுதி செய்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட அந்த நினைவை மூச்சின் மீது வைத்துக்கொண்டு நாம் கவனத்துடன் இருந்து செய்யும்போது நீங்கள் ஒன்று கவனித்தால் சரியாக உணர முடியும். அதாவது சாதாரண சுவாசத்தை சுவாமிகள் நாம் ஒரு சிறு விஷயத்தை குறித்து சொல்லும்போது, அதாவது நாம் சாந்தி எடுப்பதற்கு அவ்வளவு நேரம் சித்த வித்தையை பயிற்சி செய்து சாந்தி எடுப்பதற்கு பண்ணும்போது, இயல்பான சுவாசத்தில் இருந்து கொண்டு இரண்டு கண்களின் பார்வையும் அசையாமல் புருவ மத்தியில் நிறுத்தி கொண்டு என்ன நடக்கிறது என்று கவனியுங்கள் என்று சொல்லும்போது, அப்பொழுது இயல்பான சுவாசத்தில் இருக்க சொல்கிறார். அதாவது வித்தை சரியாக வரும்போது அந்த பிராணன் மேல் தொண்டை வழியாக குதத்துவாரத்தின் வழியாக புருவ மத்திக்கு செலுத்தப்படுகிறது. ஆனால் இப்பொழுது நாம் சாந்தி எடுக்கும் பொழுது சாதாரண இயல்பான சுவாசத்தில் இருக்க சொல்கிறார். இது இங்கு கவனிக்கத்தக்கது. நாம் அக்னி நட்சத்திரத்தில் இப்பொழுது இருக்கிறோம். இன்று மே மாதம் 21ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு 8:49 இரவு பேசிக்கொண்டு இருக்கிறோம். அக்னி நட்சத்திரம் இன்னும் 4-5 நாட்கள் இருக்கின்றது. சாதாரணமாக பேன் ஓடிக்கொண்டு இருக்கும், விசிறி காற்றாடி மின்விசிறி ஓடிக்கொண்டு இருக்கும் போதே நமக்கு வேர்க்கிறது, புழுங்குகிறது, புழுக்கம் இருக்கிறது. இந்த வெப்ப காற்றாக இருக்கிறது, பிராணம் நிறைந்த காற்றாக இல்லை. செல்கள் சுவாசிப்பதற்கு சிரமப்படுகின்றன. அப்படிப்பட்ட நிலைமையை நாம் அனுபவிக்கிறோம். இந்த நிலையிலே நம்முடைய சுவாசம் நீங்கள் நன்றாக கூர்ந்து கவனித்து அந்த கவனத்தோடு உங்கள் சுவாசத்தை செய்தீர்களானால் ஒன்று உங்களுக்கு உணர முடியும். அதாவது வெப்பக்காற்று எப்படி மூக்கின் வழியாக நாம் வித்தை செய்யும் பொழுது வெளியேறி விடுகிறதோ, அப்படியே அதிக பிராணன் இல்லாத வெப்பக்காற்று நம்முடைய சுவாசத்தில் இருந்து இயல்பாக உள்ளே போன அடுத்த செகண்ட் உடனடியாக அந்த வெப்பக்காற்று என்று தெரிந்து கொண்டு, அதிலே அதிக பிராணன் இல்லை என்று தெரிந்து கொண்டு உடனடியாக அந்த காற்றை வெளியே தள்ளிவிடுகிறது. அதனால்தான் அந்த சாதாரண சுவாசத்தில் எப்பொழுதும் இருக்கிறோம். வித்தை கைவர பெற்ற பிறகு உள் சுவாசத்திலே இருக்கின்றோம். அந்த உள் சுவாசம் எப்போதும் இயல்பான சுவாசத்தோடு இணைந்தே இருக்கின்றது. ஏனென்றால் எப்படி வெப்பக்காற்று அந்த எப்போதும் இருக்கக்கூடிய சுவாசத்தை கடந்து நாம் சமீரணன் கதி கிடைக்கப் பெறுகிற அந்த நிலையில் கூட வெப்பக்காற்று என்பது நம்மிடத்திலே இருக்குமானால் அது உடனடியாக வெளியே தள்ளப்படுகிறது என்பதை நீங்கள் உணர முடியும். அப்படியேதான் இப்பொழுதும் அந்த மேல் தொண்டை வழியாக புருவ மத்தியை நோக்கி குதத்துவாரத்தின் வழியாக நமக்கு சுவாசம் செலுத்தப்படும் போது வெப்பம் அதிகமாக இருப்பதால் அந்த காற்று
உடனடியாக அது வெளியே தள்ளப்படுகிறது. இதேபோல் நீங்கள் காதின் தன்மையும் நீங்கள் பார்க்கலாம். சில இடங்களிலே மலை உயரங்களில் ஏறும்போது காது அடைத்து மூடுவது, திறந்து மூடுவது நீங்கள் எல்லாரும் அனுபவத்தில் உணர்ந்திருப்பீர்கள். அந்த காற்றின் தன்மை மாறும்பொழுது அந்த காது அவ்வாறு செய்கிறது. அதே மாதிரி பனிக்காலம் வரும்போது இந்த காது அதேபோல் தன்னுடைய ஓட்டையை சுருக்கிக் கொள்கிறது. அதாவது அந்த காதின் எலும்போடு சேர்த்து சுருங்கும். அதேபோல் இந்த வெப்பம் அதிகமான காரணத்தினால் அதிகமான வெப்பம் உள்ளே காதுக்குள் செல்லக்கூடாது என்றும் காது அதேபோல் சுருங்கிக் கொள்வதையும் கவனிக்க முடியும். அப்படியேதான் நம்மிடத்தில் இருக்கிற புலன்கள், காது, கண்கள், மூக்கு, வாய் எல்லாமே அதற்கு தகுந்தாற்போல் தகவமைப்பு செய்து கொள்கிறது என்பதை நாம் நம்முடைய உடலின் மீதும் மனதின் மீதும் நம்மையே நாம் கவனித்துக் கொள்ளும் போது சரியாக, மிகச் சரியாக கவனிக்க முடிகிறது. இதிலே நாம் பெறக்கூடிய மேலான உண்மை என்ன என்றால் பேரமைதி. ஆம், தூங்கும்போது நாம் அந்த பேரமைதியில் இருக்கின்றோம். அதுதான் நிஷ்கலங்கத்துவமான நிலைமை, ஈஸ்வரத்துவம் என்று சுவாமிகள் நமக்கு சொல்லுகிறார். அது விழித்திருக்கும் போது அதே பேரமைதி கிடைத்தால் அப்பொழுது தூங்கும்போது இருந்த அதே கதி நமக்கு கிடைக்கும். அந்த பேரமைதிதான் நம்முடைய இயல்பு என்கிறார். அப்படிப்பட்ட நிலைதான் நம்முடைய ஈஸ்வரத்துவ தன்மை என்று சொல்கிறார். அந்த களங்கமற்ற நிஷ்கலங்கத்துவ நிலையில்தான் நாம் அந்த பேர் அமைதியை, அந்த அமைதியான ஆனந்தத்தை உணர்கிறோம். அதுதான் நம்முடைய இயல்பு என்று வைத்துக் கொண்டால் அந்த இயல்பை நாம் அனுபவிக்கிறோம், அறிகிறோம். அப்படி அனுபவிக்கக்கூடியது அதனுடைய ஏகதேசமாக கூட இப்பொழுது இருக்கிற சாதாரண மனதோடு கூடிய நிலையில் இருக்கலாம். துரியம் போன்ற நிலைகளிலும் துரிய அதீதத்திலும் மிக ஆழமாகவும் நிர்விகல்ப சமாதியில் பூரணமாகவும் அந்த பேர் அமைதியே விழுங்கி இருந்தது, இருளே விழுங்கி இருந்தது என்கிற ரீதியில், இருளுக்கும் ஒளிக்கும் இடம் ஒன்று என்கிற ரீதியில் நாம் உள்ளார்ந்த அந்த பேரமைதியும் பேரானந்தமும் பேரறிவுமாகிய நிலையில் நாம் நம்முடைய உண்மை தன்மையை நிலையை அனுபவித்துக் கொண்டிருப்போம். அந்த நிலையில் இருப்பதும் மறுபடியும் தன்னை படைப்பு ஆற்றல் மூலம் தன்னை அது தன்னுடைய சக்திக்கு தானே சலனம் உண்டாகி மறுபடியும் பிறப்பு உண்டாகலாம். அப்படியானால் இதற்கு முடிவே கிடையாதா? அப்படியானால் சத்து போகாமல் நாம் மரணமடைந்தால் நமக்கு சமாதி வைக்கிறார்கள், மறுபடியும் பிறவி இல்லையா? இது மரணமில்லா பெருவாழ்வு என்றுதானே சொல்லப்படுகிறது. நாம் மறுபடியும் பிறந்து விட்டால் என்ன செய்வது என்கிற கவலைப்பட முடியாது. ஏனென்றால் அகண்ட வஸ்துவின் திருவிளையாட்டு ஏற்கனவே தான் தானாயிருந்த நிலையில்தான் தான் தானாயிருந்த சக்திக்கு சலனம் உண்டாகி வந்ததுதான் மறுபடியும் நமக்கு பிறப்பு என்கிற மனதினுடைய நிலையோடு அதாவது சிதாபாசனாகிய இந்திரியங்களோடு கூடிய ஜீவனாக நாம் நம்மை அனுபவித்து மனது என்று அனுபவித்து அகங்காரம் என்று சிற்றறிவாக அனுபவிக்கிற வாழ்க்கையை மானுட வாழ்க்கையாக பெற்றிருக்கிறோம். இப்படியே சகல ஜீவிகளுக்கும் உள்ளது. அப்படியானால் இந்த ஜீவ சரித்திரம் என்பது எப்போதும் உள்ளது, அது அப்படியே தான் இருக்கும். இந்த ஜீவித சரித்திரம் கனவு போன்றது என்பதை நாம் உணர்ந்து கொண்டு நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன என்றால், இந்த கண்கள் எத்தனையோ வஸ்துக்களை பார்க்கின்றன, ஆனால் அவைகளை அது வைத்துக் கொள்வதில்லை. கண்ணாடியில் பிரதிபிம்பிக்கப்பட்ட பிம்பங்கள் எல்லாம் கண்ணாடி வைத்துக் கொள்ளாதது போல நாமும் பற்றின்றி இவ்வுலக வாழ்க்கையில் தாமரைகளை தண்ணீர் ஒட்டாது போல வாழும் போதே சாட்சித்தன்மையை வளர்த்து கொள்ள வேண்டும். வெறுப்பில்லாத அந்த சாட்சித்தன்மையை எப்பொழுதும் அந்த அனுபவத்தை காண்பதோடு சரி, காண்கின்ற காட்சியெல்லாம் கண்ணோடு வராது என்பார்கள். அதை போலவே அந்த காட்சியை கடந்து போக அனுமதித்து அதில் வெறுப்பு இல்லாத சமநிலையை நாம் பேணுவோமேயானால் எப்பொழுதும் நம்மிடத்திலே அந்த பேர் அமைதியும் பேர் ஆனந்தமும் நிலை பெற்று இருக்கும். நாம் சரீரத்தோடு இந்த ஜடத்தோடு இருக்கலாம், ஜடத்தை கடந்தும் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் அந்த சர்வ சாட்சித்தன்மை என்பதை நாம் நிலை பெற்ற உணர்வாக நம்மிலே ஏற்படுத்தி கொண்டோமானால்
அதுதான் நித்திய முக்தி. நாம் சாதனை செய்ததனுடைய பயன் அதுதான் என்பதை ஒவ்வொருவரும் நன்றாக அனுபவித்து உணர வேண்டுமாய் சுவாமி சிவானந்தபுரம் சார் அருளால் கேட்டுக்கொண்டு, இறைவன் அருளால் இதை மிகச் சிறப்பாகவே உங்களுக்கு எடுத்து கூறியுள்ளதாக மிகவும் பேரானந்தம் கொண்டு அமைகின்றேன். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஓம்.